Class 6 Chapter 10. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் back to zero. On the ground floor, Basant is in a great hurry and by mistake he presses +3. So +3 press பண்ணா என்ன பண்ணுவாங்க, மேல வந்து 3 floors போயிடுவாங்க. What can he do to cancel it and stay on the ground floor? He can cancel. ஸோ எப்படி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கலாம் அப்படின்னா, 3 ஃப்ளோர் மேலே போனதுனால அதே 3 ஃப்ளோர் கீழே வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ +3க்கு பதிலாக -3. ஸோ இங்கே ஆன்சர் +3 + -3 = 0. ஸோ இந்த -3 அப்படின்றது என்னன்னு சொல்லலாம்னா இன்வர்ஸ் ஆஃப் +3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ளஸ்ஸோட இன்வர்ஸ் வந்து மைனஸ். சிமிலர்லி இன்வர்ஸ் ஆஃப் -3ன்றது +3. பாசிட்டிவ் 3 ஓட இன்வர்ஸ் -3, நெகட்டிவ் ஓட இன்வர்ஸ் வந்து +3. ஸோ இது ரெண்டும் மாற்றி மாற்றி இன்வர்ஸ். இஃப் பெசன்ட் நவ் presses +4 and then presses -4 in the lift, where he will reach? ஸோ +4 போடும்போது 4 ஃப்ளோர் மேலே போவாங்க, -4 போடும்போது அதே 4 ஃப்ளோர் தான் கீழே வருவாங்க. ஸோ ரெண்டுமே இதாகி திருப்பி அவர் எங்கே இருப்பார் அப்படின்னா அதே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருப்பார். Okay, here is another way to think of the concept of inverse. So +4, you press it inverse -4, அப்ப என்ன ஆயிடும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒரே இது, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணும்போது 0 ஆயிடும் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். ரைட் த இன்வர்சஸ் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். ஸோ இங்க நம்பர் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு இன்வர்சஸ் எழுத சொல்லியிருக்காங்க. +4 ஓட இன்வர்ஸ், +ஓட இன்வர்ஸ் -4, -4 ஓட இன்வர்ஸ் +4. ஸோ நீங்கள் சைடில் எழுதுறேன் அதை. ஓகே, ஸோ +4 ஓட இன்வர்ஸ் -4, -4 ஓட இன்வர்ஸ் அப்படியே அது +4, -3 ஓட இன்வர்ஸ் +3. 0க்கு இன்வர்ஸே கிடையாது. +2 ஓட இன்வர்ஸ் -2, -1 ஓட இன்வர்ஸ் +1. Next, connect the inverses by drawing lines. +5 ஓட inverse -5, -8 ஓட inverse +8, +9 ஓட inverse -9. Next, comparing numbers using floors. Who's on the lowest floor? J is in, okay, J is in art center. ஸோ இங்கே ஆர்ட் சென்டரில் யார் இருக்கா அப்படின்னா ஜே இருக்காங்க. பிக்சருக்காக ஆர்ட் சென்டரில் வந்து ஜே இருக்காங்க. நெக்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா, ஸோ ஹீ இஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 2. எஸ், ஃப்ளோர் நம்பர் 2ல இருக்காங்க. அசின் இஸ் இன் ஸ்போர்ட்ஸ் சென்டர். ஸோ அசின் வந்து ஸ்போர்ட்ஸ் சென்டரில் இருந்தா, ஸ்போர்ட்ஸ் சென்டர் நமக்கு எங்கே இருக்கு, மேலே இருக்கு. இந்த இடத்துல அசின் இருந்தா அவங்க எந்த ஃப்ளோரில் இருக்காங்க, 5th ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ மேலே இருக்காங்க. ஸோ ஃப்ளோர் நம்பர் +5ல இருக்காங்க. பினு இஸ் இன் த சினிமா சென்டர். ஸோ ஷீ இஸ் ஆன் த ஃப்ளோர். பினு எங்கே இருக்கு, இதில் வந்து சினிமா சென்டர் எங்கே இருக்குன்னா -3ல இருக்கு. ஸோ பினு அங்கே எழுதிட்டு அதுக்கான அப்போ ஆன்சர் -3. அடுத்தது அமான் இஸ் இன் த டாய் ஸ்டோர். ஸோ ஹீ இஸ் ஆன் ஃப்ளோர். டாய் ஸ்டோர் எங்க இருக்கு, -1ல இருக்கு. ஸோ இங்கே தான் அம்மான் இருக்காரு. இதுக்கான ஆன்சர் -1. ஸோ இப்போ லோவஸ்ட் ஃப்ளோரில் இப்போ இதெல்லாம் எழுதிட்டு ஹூஸ் ஆன் த லோவஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கிறதுலையே கம்மியான ஃப்ளோரில் இருக்கா, +2 +5 எல்லாம் மேலே இருக்காங்க. ஈவன் -1ன்றது கூட நமக்கு எங்கே இருக்கு, மேலே தான் இருக்கு. அம்மான் கூட மேலே தான் இருக்காங்க. இப்போ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யார் இருக்கிறதுலையே லோவஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா. மைனஸ்லேயே எது ரொம்ப கம்மியாக இருக்கோ, -3ன்றது நம்பரில் தான் பெருசு, பட் மைனஸோட வரும்போது அது கம்மி, இருக்கிறதுலே கம்மி. ஸோ பினு இஸ் இன் த லோவஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஆன்சர் வந்து பினு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே போகலாம். ஃபிகர் இட் அவுட். Compare the following numbers using the building of fun. ஸோ இதை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். எது கிரேட்டர் எது லெஸ் தென் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நாம் வந்து -2 கிரேட்டர் தென்னா +5 கிரேட்டர் தென்னா. ஸோ
மைனஸும் பிளஸும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வரும்போது வித்தவுட் எனி டவுட் நம்ம பாசிட்டிவ் சைடு போயிடுவோம். அப்ப இதுதான் நமக்கு கிரேட்டர் தென். இங்கேயும் பிளஸ் தான் கிரேட்டர் தென். ஆனா ரெண்டுமே மைனஸா வரும்போது நான் எதை கிரேட்டர்னு சொல்லுவேன்? மைனஸ் இல்லாம பார்த்தா 5 பெருசா 3 பெருசான்னு பார்த்தா 5 பெருசுன்னு சொல்லுவோம். பட் நெகட்டிவ் சிம்பிளோட பார்க்கும்போது ரெண்டுமே நெகட்டிவ்னு சொல்லும்போது சின்ன நம்பர் தான் பெருசு, பெரிய நம்பர் தான் சின்னது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. -1ன்றது மேலே தான் இருக்கு, அதுக்கும் கீழே தான் -3 இருக்கு. ஸோ அப்போ எது நமக்கு சின்னது அப்படின்னா -3 தான் வந்து நமக்கு இங்க கிரேட்டர் தென். -5ன்றது கம்மி, லெஸ் தென். ஸோ அடுத்தது +6 -6. இது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்ன்றதுனால ஈஸி, பட் 6ன்றதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ +6 தான் நமக்கு கிரேட்டர் தென். 0வா -4ஆ? இப்போ ஒரு சின்னதா ஒரு லாஜிக் பாருங்க. 0வா -4ஆ அப்படின்னு. 0ன்றது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், -4ன்றது அதுக்கும் கீழே இருக்கு. அப்ப எது பெருசு? கிரவுண்ட் ஃப்ளோர் தான் பெருசு. ஸோ 0ன்றது தான் இங்க நமக்கு கிரேட்டர் தென். 0வா +4ஆன்னு எடுத்தா நமக்கு என்ன வரும்? +4ன்றது மேலே தான் இருக்கு. அப்ப 4 தான் நமக்கு கிரேட்டர் தென்னா இருக்கும். ஸோ 4 பக்கம் தான் நம்ம சிம்பிள் போடணும். அந்த இமேஜின் எல்லாமே இமேஜின் த பில்டிங் தான் நமக்கு இப்போ. அதுக்கப்புறமா நம்ம இதை நம்பரா பார்ப்போம். இமேஜின் த பில்டிங் ஆஃப் ஃபன் வித் மோர் ஃப்ளோர்ஸ். இப்போ நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு, நம்ம இதை கம்பேர் பண்ண போறோம். ரெண்டுமே மைனஸ் இருந்ததுன்னா எந்த பக்கம் நம்ம எடுக்கணும்? இதுல எது பெருசு? 10ஆ 12ஆ அப்படின்னா சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ 10 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர் ஹியர். அடுத்து பி பாருங்க, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. 17 தான் பெரிய நம்பர், கிரேட்டஸ்ட் நம்பர். அடுத்தது 0 -20. -20ன்றது ரொம்ப கம்மி, அப்ப எது நமக்கு பெருசு? 0. ஸோ 0 பக்கமா. அடுத்தது +9 -9. ஸோ ரெண்டுமே வந்து 9 அப்படின்றதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம பிளஸ் தான் பெருசு. ஸோ பிளஸ் பக்கமே கிரேட்டர் தென். அடுத்தது -25 -7. நம்பர் பார்த்தா 25 பெருசு, ஆனா மைனஸோட பார்க்கும்போது 7 தான் பெருசு. ஸோ 7 இஸ் கிரேட்டர் தென். ஓகே, அடுத்தது பிளஸ் அண்ட் மைனஸ், அதனால பிளஸ் பக்கம் நம்மளோட சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. இஃப் ஃப்ளோர் A equal to -12, அதுதான் அங்க சைடில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் D equal to -1 and floor E equal to +1 in the building shown in the right as a line கொடுத்துட்டாங்க. Find the numbers of floor B, C, F, G, H எல்லாத்தோட நம்பரையும் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா -1லேருந்து அப்படியே கீழே நம்பர் பண்ணிட்டே வரலாம். -2, -3, -4, -5, கீழே போவோம், மைனஸ்லேயே போகணும், அது -6. அப்போ சியோட வேல்யூ -6, -7, -8, -9. பியோட வேல்யூ இங்கே அப்படியே நான் அதை மார்க் பண்ணுறேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட வேல்யூ. ஸோ பின்றது -9, சியோட வேல்யூ -6. டி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேலே என்ன பண்ணணும்? நம்ம மேலே ப்ளஸ் பண்ணிகிட்டே போனோம். +2, +3, +4, +5, +6. ஸோ ஜியோட வேல்யூ அப்படின்றது +6. கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க நமக்கு? பிசி எஃப்ஜிஹெச். ஸோ பியும் சியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஜிஹெச். ஸோ எஃப் கண்டுபிடிச்சாச்சு. எஃப்ன்றது நமக்கு +2, ஜியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹெச் +7, +8, +9, +10, +11. ஸோ ஹெச்ன்றது +11. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு. மார்க் த ஃபாலோயிங் ஃப்ளோர்ஸ் ஆஃப் த பில்டிங் ஷோன் ஆன் த ரைட். ஸோ இந்த -7 எங்கே இருக்கு அதெல்லாம் வந்து நம்மள மார்க் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இன்னொரு கலருக்கு போயிட்டு அந்த ஃப்ளோரை மட்டும் மார்க் பண்ண சொல்கிறாங்க. ஏற்கனவே ஹெச் வரைக்கும் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், -7 வந்து ஐ, ஃப்ளோர் நம்பர் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது -4ன்னு ஒரு ஃப்ளோர் இருக்குது, ஐ ஜேன்னு எடுத்துக்கிட்டோம் அந்த ஃப்ளோரை. +3 இருக்குது. ஸோ +3 இருக்கிற இடத்த கே அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது -10 இருக்கு,
-10ன்றது இந்த இடத்துல வருது which is L. இதெல்லாம் நம்ம மார்க் பண்ண சொன்னதுனால நம்மளே ஒரு ஆல்பபெட்ஸ் அதுங்க கொடுத்துருக்கோம்.